யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கேட்டா இந்த விஷயத்த சொல்ல வேணாம். கேக்குறேன்ல. அது ஒண்ணு இல்லைங்க, தீபாவளி வருது இல்லையா, பசங்கள ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா ஆமா, அதெல்லாம் ராம் வந்த பிறகு பேசிக்கலாம். பரத், நீ தோட்டத்துக்கு போ. தேங்காய் எல்லாம் சந்தைக்கு அனுப்பணும்ல, அந்த வேலையை பாரு முதல்ல. சரிங்கப்பா. அஸ்வின் வா. எங்கப்பா? சரிப்பா, வரேன். என்ன அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க. இத பார்த்தது ஏன் எல்லாரும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க? அந்த அளவுக்கு தெரியாம எதுக்காக மறைக்கணும்? இத ஒட்டி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. டேய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? நானும் அன்னைக்கே சொன்னல, நீ உன் காதல விஷாலுக்கு விட்டு கொடுத்தாலும் ராம் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு குழப்பத்துல இருக்க? நான் ஒன்னும் குழப்பத்துல இல்ல, தெளிவாதான் இருக்கேன். நீ தெளிவா இருந்தா காதல விட்டு கொடுக்குறேன்னு சொல்றியா? பேபி, காதல்ங்கிறது ஒன்லி டிராபிக் மாதிரி. அதுக்குள்ள போறது சுலபம், வெளியே வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ காதலை பத்தி விளக்கம் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அது இல்ல தேவி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மேடம், இங்க ஸ்ரீதேவிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, இதுல சைன் பண்ணுங்க. அது யாராவது எனக்கு மரியாதை இப்படி சொல்றேன். இதனாலதான் நீ உன்னோட ராம விசாலுக்கு விட்டு கொடுக்கலான்னு நினைச்சியா? What happened? என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? மாசத்துக்கு ஒரு நாள் கலெக்டர் மக்கள் குறைய தீர்த்து வைப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு இறங்கி போய் மாசத்துக்கு ஒரு நாள் கலெக்டர் மக்கள் குறைய தீர்த்து
நீங்க இந்த அளவுக்கு இறங்கி போய் விஷாலியோட குறையை தீர்த்து வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிழலை கையில வச்சுட்டு நிஜத்தை சந்தேகப்படாத. நடந்தது என்னன்னு நான் விளக்கமா சொல்றேன். உங்க விளக்கம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. தேவி, நீயாவது நான் சொல்றதை கேளு. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நம்ம ரெண்டு பேரையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இருந்தாலும் நீங்க ஏன் அன்னைக்கு விசாரி கிட்ட இருந்துகிட்டே மீட்டிங்ல இருக்கிறதா என்கிட்ட போய் சொன்னீங்க? அம்மா அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இது உங்ககிட்ட போன்ல சொன்னா நீ என்ன ஏதோ பயந்து ஓடி வருவேன். அதனாலதான் நான் மீட்டிங்ல இருக்கிறதா போய் சொன்னேன். ஹலோ ராம், இன்னும் 10 நிமிஷத்துல நான் இருக்கிற இடத்துக்கு வரணும், காந்தி பார்க்குக்கு. இல்லைன்னா என்ன பார்க்க முடியாது. புரியல? தற்கொலை பண்ணிப்பேன். ஏய் 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 சே தேவி, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். இது புடி, இது புடி. எங்க இருந்து போன் வந்துச்சு? இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க. ஒருவேளை இது வரைக்கும் ராம விசாரிக்கு விட்டு கொடுத்துதான் நினைச்சேன். இனிமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருன்னு அந்த விசாரிக்கு காட்டேன். விசாலி, விசாலி, விசாலி. எங்க போயிருப்பா? இந்த இடத்துக்கு வர சொன்னா. விசாலி, விசாலி, விசாலி. ஷாக் ஆயிட்டீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன உண்மை? சொல்றேன். உன்னை பாக்குறதுக்காக நீங்க கார்ல வந்து வேகம் காரை விட்டு இறங்கி என்ன தேடின போது உங்க முகத்துல இருந்த டென்ஷன், பார்வையில இருந்த ஆர்வம், மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு கண் வழியா தெரியுற காதல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்துல நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். ஆனா 5 நிமிஷத்துல நீங்க நிக்கிறீங்க. இதுல இருந்தே நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு தெரியுது. நீங்க உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க. ஏய், ஏமாத்தினதோ ஏமாத்த நினைக்கிறதோ நீதான். வேண்டாம், உன் லவ்ல மட்டும் இல்லை, லைஃப்லயும் ஏமாற வேண்டாம். அப்போ நீங்க எவ்வளவு வேகமா இங்க வந்ததுக்கு காதல் காரணம் இல்லையா? இத பாரு விசாலி, கட்டாயப்படுத்தி வரத்துக்கு பேர் காதல் இல்லை. அது வேற ஒரு கன்றாவி. அது சொன்னா உனக்கு புரியாது. எப்படி புரியும்? மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசினா எப்படி புரியும்? ஆனா இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. இனி நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல மறைக்கவே முடியாது. அப்படியே மறைச்சாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களை துரத்திக்கிட்டே இருப்பேன். ஏய், இப்படி நினைச்சு கொல்லுங்க. உங்களோட வாழ முடியாதுன்னா உங்க கையாலேயே செத்து போயிடும். கொல்லுங்க. தண்ணீரை விழுந்த உடனே ஒரு மனித மனத்தோட காப்பாத்தினத கொச்சப்படுத்துற